தேவையே இல்லை. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மைதான் ரஜினியை பற்றி. நான்லாம் 48 வருடம் ரஜினி ரசிகன். அவரை மாதிரி நேர்மையாக தெளிவாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுங்கிறது கெட்டபின் ஞானி தான், ஸ்ட்ரைட்டாக ஞானிலாம் கிடையாது. பட் வாழ்ந்தாருங்க தெரியாது. அவரை மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆல்ரெடி திமுக பக்கம்தான் ஆரம்பத்திலேருந்தே இருந்திருக்காருங்கிறது எங்களுக்கெல்லாம். ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகும் அந்த கலைஞர் இறந்த விழாவில் அவர் ஒரு முறை பேசினார். என்ன பேசினார்னா, எடப்பாடியும் ஓபிஎஸும் இங்கே வரணும், திமுகலேருந்து தானே அதிமுக தோன்றுச்சு, கலைஞர் இறந்திருக்காரு, நீங்களாம் வரணும், நீங்கள் என்ன ஜெயலலிதாவா, நீங்கள் என்ன எம்ஜிஆரான்னு கேட்டார். ஆச்சரியப்பட்டேன். தேங்காய் உடைச்சா மாதிரி ஒரு கேள்வி இப்போ கேட்டார். அது என்னன்னா, எச் ராஜா அவர்கள் ஸ்டாலினை ஏகவசனத்தில் பேசியிருக்கிறார்கள், எப்படியெல்லாமோ திட்டியிருக்கிறார்கள். ஆனால் எச் ராஜா அவர்களை முதல்வர் சென்று பார்த்தார். எவ்வளவு கருணை உள்ளம் அப்படின்னா, எனக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஸ்டாலின் கிட்ட வந்துட்ட மாதிரி தோணுச்சு. சொல்லியிருக்கார் ரஜினி. என்ன சாவு அரசியலோ அல்லது மருத்துவமனை அரசியலோ அல்லது ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போய் பார்க்கறதுங்கிற அரசியலோ திமுக இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்ப காலத்திலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது போனதுனாலேயே அப்போ இவங்க இவ்வளோ நாளாக எச் ராஜா காலையில் எந்திரிச்சு ஸ்டாலினை திட்டினாரா? நேற்று நைட்டு நீங்கள் என்ன பேசுனீங்கிறதுக்கு பதில நேர்மையாக அவர் கொடுத்தாரு, அவர் பாணியில் கொடுத்தாரு. அப்போ நேற்று நீங்கள் திட்டினது யாரு? திமுக தானே. அதிமுகவை திட்டுச்சு, பிஜேபியை திட்டுச்சு, தாவேகாவை திட்டுச்சு இல்லையே. ஒரு திரைப்படத்தில் இவருடைய பெயரையே போட்டு அசிங்கப்படுத்துற அளவுக்கு ரஜினியுடைய படத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. இவரே பண்ணியிருக்காரு. காலா படத்தில் அந்த வில்லன் வந்து நரேந்திர மோடி, ஆன்டி இண்டியன்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவரே விமர்சிச்சிருக்காரு. அப்புறம் போய் ஸ்டாலின் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாரு. எவ்வளோ பெரிய கருணை உள்ளம்னா எனக்கு சத்தியமாக புரியல. தேவாலயத்தை சார்ந்த ஒரு சிலர் சிறைக்கு போய் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அவரை போய் ரஜினியை மிரட்டி பணிய வைத்தார்கள்னு சொன்னா ரஜினி ரசிகர்கள் கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? தேவையில்லாம தாவேகாக்கு ஓட்டு வேட்டாகுமா ஆகாதா? இது கூடவா தெரியல அந்த லாட்டரி நண்பருக்கு?